ஸோ வெல்கம் பேக் டு ஹவு டு ரீச் 1200 yellow on chess.com. ஸோ இது வந்து டே 17. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கேமை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 15-10 வந்து விளையாட போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் 15-10 நம்ம சீக் பண்ணுவோம். ஆப்போனண்ட் யார் வராங்கன்றதை பார்ப்போம். அண்ட் தென் அப்படியே விளையாட ஆரம்பிப்போம். ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த சீரீஸ் நான் வந்து கன்டினியூ பண்ணாமல் இருந்தேன். ஸோ இதுக்கும் நிறைய பேர் வந்து ஐ திங்க் சீரியஸாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இதையும் நம்ம வந்து இப்போது கன்டினியூ பண்ண போகிறோம். ஸோ 15-10 வந்து வருதான்னு சொல்லி பார்ப்போம். அதர்வைஸ் நம்ம ஏற்கனவே பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 10+0 தான் பண்ணோம். ஸோ E4 E4க்கு ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நைட் C6 விளையாடுவோம். ஓகே, ஐ ஃபர்காட். என்னன்னா நம்ம ஒவ்வொரு மூக்கு கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு நிறைய வீடியோஸில் ஒரு 3-4 வீடியோஸ் மேலே ஒரு கேம்ஸ் மேலே நம்ம மிஸ்கிளிக் பண்ணி கேம் தோற்றுருந்தோம். அதனால் அந்த கன்ஃபர்மேஷன் பட்டன் வந்து நம்ம இதில் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இதே 10+0 ஆடும்போது நம்ம அதை ஆன் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா அது நம்ம பண்ணுறதுனாலே நமக்கு ஒரு 10 to ஆர் மேபி லைக் 1 மினிட்லேருந்து 2 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு அது டிலேவை வந்து க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட் C6 ஆடிருக்கேன். என்ன பண்ணுவார்ன்றது தெரியல. லெட்ஸ் see. ஆப்வியஸ்லி D4 நிறைய பேர் இந்த மூவ் பார்த்தோன்னே 3 மூவ்ஸ் நம்ம இங்கே வந்து விளையாடலாம். ஸோ நைட் C3 இன்ஃபேக்ட் பிஷப் C4 விட பான் D4, நைட் F3, நைட் C3 இதில் 3மே வந்து பார்த்திங்கன்னா டாப் மூவாக இருக்கும். பட் பிஷப் C4 வந்து அந்தளவுக்கு கரெக்டான மூவாக இருக்காது. ஏன் அப்படின்னா E6 ஃபாலோட் பை D5, E6, நைட் F6, நைட் C3 அந்த மாதிரி விளையாடினாலும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா D5 பிரேக் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெட்டர் ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் மாதிரி மாறிடும் இது. விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. என்னங்க புரியல. ஒரு மூவ் தானே ஆடியிருக்கோம். ஓகே, நைட் C3 நல்ல மூவ். ஓகேங்களா, லெட்ஸ் ப்ளே E5. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். பேசாம அதே டைட்டில் வச்சிடலான்னு இருக்கேன். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஸோ 1200 சீரீஸ் 1000 நம்ம வந்து ரீச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே இருக்கும். ஸோ நைட் F3 ஆடிருக்காரு. நைட் F6 விளையாடுவோம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 4 நைட்ஸ் கேம் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பிஷப் C4 ஆடினானா நம்ம நைட் இங்கே சேக் பண்ணலாம். நைட் இன்ட்டு E4, பான் D5. இப்போ ரீசெண்டாக நீங்கள் 2300 சீரியஸில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். 2300 சீரியஸில். ஓகே, ஐ திங்க் பிஷப் பின் இங்கே வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து A3 ஆடுறாங்க. அது ஒரு ஓகே தான். ஏன்னா இப்போ நான் பிஷப் C5 ஆடினேன் அப்படின்னா அதே விஷயத்தை அவங்களால பண்ண முடியும். நைட் இன்ட்டு E5 அண்ட் தென் நைட் இன்ட்டு E5, பான் டு D4 அண்ட் தேர் கோஸ் த ஃபோர்க். ஸோ அதுக்கப்புறம் நான் பிஷப் D6 அண்ட் தென் பான் டேக்ஸ். ஸோ இது மாதிரி போகிற மாதிரி இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டே நம்ம அந்த மூவ் விளையாட தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிஷப் B4 வந்து நல்ல மூவ் ஆக்சுவலாக 4 நைட்ஸ் ஓப்பனிங்கில் இந்த பிஷப் B4 வந்து விளையாடணும். பட் அது விளையாடக்கூடாதுன்னு நம்மளை தடுக்கிறாரு. வேறு என்ன பண்ண முடியும்? மேபி நம்ம D5 ட்ரை பண்ணலாமா? D5 பான் டேக்ஸ், நைட் டேக்ஸ் அண்ட் தென் குயின் டேக்ஸ் அந்த மாதிரி. அண்ட் நம்ம பிஷப்போட டயகனலும் ஓப்பன் ஆகும். ஏன்னா எனக்கு பிஷப் பாசிவாக E7ல டெவலப் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. சரி, ஓகே, லெட்ஸ் ட்ரை பிஷப் ஆர் பான் டு D5. ஸோ ஐடியா ரொம்ப சிம்பிள். சென்ட்ரலில் அவரோட ப்ரெசன்ஸ் பெருசாக இல்லை. ஸோ அதனால் எனக்கு தேவையான மூவ் நான் வந்து அதாவது தேவையான மூவ்ன்றத விட பிளாக்குக்கு நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா கேம்லேயும் நீங்கள் எப்போல்லாம் வந்து இந்த சென்டர் பிரேக் அல்லது D5 அல்லது E5 இந்த மாதிரி மூவ்ஸ் நீங்கள் வந்து எப்போல்லாம் வந்து பிரேக்கிங் மூவாக இருக்கோ அப்போது உங்கள் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் விஷயம். ஓகே, இப்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்டை வந்து பின்னில் போட்டிருக்கிறாரு. அண்ட் பின்னில் போட்டது மட்டும் இல்லாமல் இந்த நைட்டு வந்து இங்கே வரப்போகுது. இந்த பானை அட்டாக் பண்ண போகிறாரு. ஸோ ஆப்வியஸ்லி ஸோ நான் இப்போ இந்த பானை வெட்டுறதா இருந்தால் இந்த பான் ட்ராப் ஆகும். அதுக்கப்புறம் பிஷப் D7 அண்ட் பொசிஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகும். எனக்கு அது ஓகே தான். ஸோ லெட்ஸ் டேக் ஆன்
E4. ஆப்வியஸ்லி நைட் டேக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இங்க செக் குடுக்குறாரு. ஓகே. ஸோ ஏதாவது டாக்டிக்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா? பை பிளேயிங் பிஷப் டூ C5ன்னு பார்த்தா பண்ண முடியாது. பிஷப் டேக்ஸ் F2, கிங் டேக்ஸ் F2, தென் குயின் செக் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா பார்த்தா, அதுக்கு ஆல்ரெடி பிஷப் C5ல இருந்திருக்கணும். இப்போ இருந்திருந்தா நம்ம வேணா பண்ணலாம் அத. குயின் செக் வில் வின் பேக் த மெட்டீரியல் அப்படிங்கிற மாரி. அண்ட் வாட் இஃப் ஐ பிளே திஸ் மூவ் பிஷப் G4, த நைட் வில் டேக். ஓகே, C6 இஸ் அண்டர் ஃபயர். ஸோ கன்வீனியன்ட்டா எப்படியாவது டிஃபெண்ட் பண்ண முடியுமா? பிஷப் D6 வந்து நல்ல மூவா இருக்காது. ஏன்னா, ஆல்ரெடி த பான் இஸ் ஹேங்கிங். எனக்கு பிஷப் D7 விளையாடுறதுக்கு விருப்பமே இல்ல. குயின் D6 விளையாடுறதுக்கு விருப்பம் இல்ல. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, பிஷப்ப வந்து பாசிவா டெவலப் பண்ணக்கூடாதுன்னு நான் D5 பிரேக் பண்ணேன். பட் E5 பான் வந்து நான் வந்து சரியா கவனிக்காம விட்டுட்டேன். உண்ம அதுதான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நான் C5 விளையாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலா நல்ல மூவா தான் இருக்கணும். ஏன் நல்ல மூவா தான் இருக்கணும் அப்படி சொல்றேன்னா, இட் இஸ் ஆக்சுவலி கண்ட்ரோலிங் D4. ஒய் நாட்? லெட்ஸ் ப்ளே தட். அண்ட் தென் த பிஷப் இங்க போகலாம். லெட்ஸ் அட்டாக் த நைட். நைட் இங்க தான் போணும். அண்ட் மேபி வி கேன் கேசல். அவரு நைட் ஐ மீன் பிஷப்ப வெட்டுறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. என்னன்னா, வேற நமக்கு எதுவும் ஆப்ஷன் இல்ல. நம்ம சும்மா பிஷப் பேர் வேணும்னு சொல்லிட்டு அங்கங்க சுத்திட்டு இருக்க முடியாது. அண்ட் அதேபோல பிஷப் A6 இருந்தது. பட் இங்க வெட்டும்போது செக்கோட வரும். அதனால தான் கேன்சல் பண்ணேன். அதுதான் ரீசன். ஐ திங்க் இட்ஸ் கோனா ஆட் மோர் பிரஷர் டூ திஸ் பாயிண்ட். திஸ் பான். ஏதாவது டாக்டிக்ஸ் இருக்குமா? பிஷப் டேக்ஸ், கிங் டேக்ஸ், நைட் செக் அண்ட் தென் இருக்குங்க. முன்னாடி ஒரு கேம் நான் வந்து 2300 சீரிஸ்ல ஆடிட்டு இருக்கும்போது, இந்த மாரி ஒரு சாக்ரிஃபைஸ் கால்குலேட் பண்ணேன். அப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகல ஆக்சுவலா. இப்ப அது ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் நெறைய இருக்கு. லெட் அஸ் கால்குலேட் ஒன் செகண்ட். பிஷப் டேக்ஸ் H2 அதுக்கப்புறம் கிங் டேக்ஸ் H2 விளையாடுவாங்க. ஓகே, இப்ப அது பாசிபிள் இல்ல பிகாஸ் ஆஃப் திஸ். இது ஒரு நல்ல விஷயம் நமக்கு. ஏன் இது நமக்கு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே அவரு குயினால டெவலப் பண்ண முடியாது. ஏன்னா இங்க ரூக் ட்ராப் ஆயிடும். ஃபர்ஸ்ட் அவர் இங்க ட்ரேட் பண்ணாருன்னா, நம்ம வந்து குயினால ட்ரேட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வேணா அவர் குயினால கேப்சர் பண்ணலாம். அண்ட் தென் நாம வந்து குயின டெவலப் பண்ணி இந்த பிஷப்ப டிஃபெண்ட் பண்ற மாரி இருக்கும். அல்லது பிஷப்ப மூவ் பண்ற மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பானால வெட்டுறதுனால அவருக்கு என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேக்வர்ட் பான் அல்லது நம்ம அத வீக் பான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெவல்ல பொறுத்தவரைக்கும் வீக்னஸ்க்கு வந்து அதிகமா அவங்க அம் என்ன சொல்றது? அத வந்து கண்டுக்கிறது இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வீக்னஸ் அப்படின்னா, இப்போ இந்த பானுக்கு பானோட சப்போர்ட் கிடையாது. ஸோ அ அது அவர் குயினால வெட்டியிருந்திருக்கணும். நான் சொன்ன மாரி ரூக் இன்டு E8 அதுக்கப்புறம் குயின் இன்டு E8 அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் D3னா பான் வந்து இன்டாக்ட்டா இருந்திருக்கும். ம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து டெவலப்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்றேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பிஷப்ப F5ல டெவலப் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. அதேபோல இந்த பிஷப் வந்து நம்ம டெவலப்பே பண்ண விடக்கூடாது. அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்கொயர் இதுதான். அண்ட் இங்க வந்துட்டா இப்படி போயிட்டு இப்படி வந்து நம்ம பிஷப்ப ஸ்ட்ராங்கான பிஷப்ப சேலஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால நான் வந்து என்ன பண்றேன், இந்த ஒரு ப்ரொஃப்ளாக்டிக் மூவான H6 வந்து நான் விளையாடிக்கிறேன். பிஷப் F5 ஆடிருந்தேன் அப்படின்னா, டெஃபினட்டா அவங்க பிஷப் G5 ஆட வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க ஆட மாட்டாங்க, கண்டிப்பா ஆட மாட்டாங்க அப்படிங்கிற அசம்ப்ஷன்ல நம்ம செஸ் விளையாடவே கூடாது. எப்பவுமே வந்து இந்த பொசிஷன்ல என்ன த்ரெட் இருக்குமோ, அத நம்ம வந்து முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். புரிஞ்சுகிட்டு, அல்லது உங்க ஆப்போனன்ட் என்ன விளையாட நினைக்கிறாங்களோ, அதுக்கு நம்ம அகெயின்ஸ்ட்டா வந்து அத வந்து ப்ரோஆக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா விளையாடணும். நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பாசிவான ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடாது. ஸோ அதுதான். ஸோ இது வந்து 15-10 அப்படிங்கிறதுனால 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் இருக்கும். ஓரளவுக்கு நமக்கு சிந்திக்கிறதுக்காக. குயின் டேக்ஸ்.
ஸோ சம்டைம்ஸ் இங்க வந்து இங்க பேக் ரேங்க் இஷ்யூஸ் இருக்கு. புரியல ஏன் இப்ப வெட்டணும்? ஸ்ட்ரக்சர தான் சரி பண்ணி விடுறாரு. ஏன்னா, இங்க நான் குயின் இருந்தா கூட நான் பான தான் வெட்டியிருப்பேன். இப்படி ஸ்ட்ரக்சர சரி பண்றதுக்காக. பட் ஓகே நம்மளோடது பேக்வர்ட் பான். பட் அது அந்த அளவுக்கு அவரு யூஸ்ஃபுல்லா மாத்துவாரா அப்படின்றத பார்ப்போம் நம்ம. குயின் F3 விளையாடுறதா நெனச்சு பிளண்டர் பண்ணிற போறாரு. இங்க செக் மேட் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ D6 அட்டாக் பண்றாரு. நல்ல விஷயம். பிஷப் B7 ஆடுனோம்னா, பிஷப் டேக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் குயின் C6 ஃபார்மிங் த பேரரி, த்ரெட்டனிங் த பிஷப், த்ரெட்டனிங் செக்மேட். குயின் இங்க வந்தாங்க அப்படின்னா, குயின் டேக்ஸ் F3 தான் ஆட முடியும். அப்போ குயின் டேக்ஸ் F3 அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் F3, பிஷப் டேக்ஸ் C5. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஃபர்ஸ்ட்டே நம்ம குயின் C6 ஆடிடணும். லெட்ஸ் டெவலப் த குயின் அண்ட் தட் ஆர் இன்ஃபேக்ட் நம்ம வந்து பானை புஷ் பண்ணதாலும் புஷ் பண்ணலாம். ஸோ நம்ம சாய்ஸ் தான். பட் திஸ் பான் வில் பிகம் வீக். ஓகே லெட்ஸ் ப்ளே குயின் C6. ஆக்சுவலா அவரு நம்மள விட ஃபாஸ்ட்டா டெவலப்மெண்ட்ட முடிக்க பார்க்குறாரு. அண்ட் இப்போ ஒரு குயின் F3 ஆடுனா, நான் வந்து டெஃபினட்டா கேப்சர் பண்ணிருவேன். 2, 3 பான் நெறைய பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வீக் ஆயிடும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வி ஹேவ் டு டிஃபெண்ட் திஸ். ஓகே லெட்ஸ் ப்ளே பிஷப் B7 த்ரெட்டனிங் செக்மேட். இப்பவும் அவர் குயின் F3 ஆடுனா, நம்ம என்ன மூவ் பண்றது? இப்போ அவர் குயின் F3 ஆடுனாரு அப்படின்னு சொன்னா, தென் ஓகே ஹி இஸ் நாட் பிளேயிங் தட். நோ. ஓகே லெட்ஸ் கெட் த இ ஃபைல். ஸோ இப்போ ரீசென்ட்டா ஒரு வீட்ல கூட சொல்லியிருந்தேன். ஒரு ஃபைல் வந்து ஓப்பனா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபைல ஆக்குபை பண்ணணும். ரூக்ஸ் நம்மட்ட 2 ரூக்குமே இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த ரூக்க டபுள் பண்ணுங்க. அண்ட் 3வதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல மூவ். இத நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். ம். ஓகே. ஐ வுட் லைக் டு பிளே திஸ் மூவ். பட் த திங் இஸ் யா ஐ கேன் பிளே தட். ஆஃப் கோர்ஸ். நான் நினைச்சேன் இங்க டபுள் பண்ணிருவேன். பட் த குயின் இஸ் டிஃபெண்டிங். ஸோ பிளேஸ் D5. இப்போ இருங்க. ரொம்ப அவசரப்படுறேன். என்னன்னா, D5 ஆடுனதுக்கப்புறம் நைட் டேக்ஸ், குயின் டேக்ஸ், குயின் இஸ் த்ரெட்டனிங் த B2 அண்ட் ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட்டு இங்கேயும் அட்டாக் பண்றோம், அங்கேயும் அட்டாக் பண்றோம். எனக்கு என்னன்னா, திரும்ப ஒரு செமி ஓப்பன் ஃபைல்ல இந்த பான் வந்து வீக்கா இருக்கும். நான் எப்படி அத டிஃபெண்ட் பண்ண போறேன்னு தெரியல. ஐ டோன்ட் டூ குட் டிஃபென்சிவ். அட்லீஸ்ட் இந்த பான் இங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த ஐடியாவ பார்த்துருந்துருக்கணும். நைட் E4 ஜம்பிங். அப்ப அல்லது நான் இப்போ வந்து ட்ரேட் பண்ணணும். ட்ரேட் பண்ணா டி பான்ல வெட்டுவாரு. டி பான்ல வெட்டா அது இன்னும் மோசமான நிலைமை. அண்ட் தென் பான் புஷ், பான் டேக்ஸ், குயின் டேக்ஸ், பிஷப் டேக்ஸ். ஸோ ஒண்ணுமே இல்ல வொர்க் பண்றதுக்கு. சரி காமெடியா இருக்கு. ம். அண்ட் இன்னொரு மூவ் நான் என்ன யோசனை பண்ணேன் அப்படின்னா, இந்த மூவ் யோசனை பண்ணேன். பட் இன் தட் கேஸ் ஐ வில் ஜஸ்ட் ஸ்வைப் த பான். ஸ்வைப் த பான், ரூக் டேக்ஸ், பான் டேக்ஸ், ஹிட்ஸ் த நைட். எதுவுமே பண்ண முடியாது பாருங்க. ஓகே லெட்ஸ் கோ திஸ். இந்த பான நம்ம டிஃபெண்ட் பண்றத பத்தி அப்புறமா நம்ம யோசிச்சுக்கலாம். இந்த மாரி ஆக்சுவலா விளையாடக்கூடாது. டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். இந்த பான பத்தி அப்புறமா யோசிச்சுக்கலாம்னு நான் சொல்றேன் பார்த்தீங்களா? அது மாரி நம்ம விளையாடவே கூடாது. ஓகேங்களா? பட் ஸ்டில் ஐ அம் பிளேயிங் இட். அதனால தான் அவங்களுக்கு டிஸ்க்ளைமர் போடுறேன். டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். அப்புறம் ஏன் சார் நீங்க மட்டும் விளையாடுறீங்க? எனக்கு இதுதான் விளையாடணும்னு தோணுது. அதனால தான். பட் இது தப்பா தான் இருக்குன்னு எனக்கு அதுவும் தோணுது. எதனாலனா ஒரே சிம்பிள் ரீசன் தே கேன் பைல் அப் ஆன் திஸ் பான். அதுதான் விஷயம். பட் இன்னொன்னு கூட பண்ணலாம் நம்ம. அது ஒரு பாஸ் பானா ஏதாவது கிரியேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குமான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவரு இங்க வெட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்க போகலாம். குயின் இஸ் ஹிட்டிங் போத் சாஃப்ட் ஸ்பாட். அண்ட் தென் நமக்கு குயின் செக் இருக்கு. அடுத்து உள்ள ரூக்க இன்ஃபில்ட்ரேட் பண்ண முடியுமா பார்க்கலாம். பிஷப் A6 இருக்கு. இந்த பான பிரஷர் பண்ணலாம். ஸோ நமக்கு டெஃபினட்டா கொஞ்சம் ப்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம நம்ம ரூக் E6, G6ன்னு போயிட்டு இங்கேயும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பிரஷர் பண்ண முடியும். அல்லது ஒரு கிங் சைட் அட்டாக், ஒரு டீசென்ட்டான ஒரு கிங் சைட் அட்டாக் அல்லது ஒரு செக்மேட்டிங் பேட்டர்ன் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெக்கார்ட் பண்ணாம இருந்தோம். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தீங்களா? இல்ல இல்லன்னா அந்த சீரிஸே வராதுன்னு நினைச்சீங்களா? ஸோ என்ன நினைச்சீங்க?
ஸோ டாக்டிக்ஸ் ஏதாவது இருக்குமா? ஏன்னா இங்கே ரூக் அன்டிஃபெண்டா இருக்கு. ப்ளஸ் பிஷப் அன்டிஃபெண்டா இருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஆல்மோஸ்ட் லூசிங் லைக் ஐ மீன் லூஸ் பீஸ். இங்க பாருங்க குயின் A5 ஆர் A4. ஓகே தலைவர் அங்க போயிட்டாரு. இப்போ என்ன அப்டின்னா, ஒரு சின்ன சிக்கல் இருக்கு நமக்கு. ஜாலி அப்டின்னு போய் இங்க வெட்டனோம் அப்டின்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ அப்டின்னு சொல்லி அவர் இங்க வைப்பாரு. அண்ட் தேர் கோஸ் த பிஷப். 2வது இப்போலாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம இங்க வெட்டிட்டு நம்ம இங்க செக் போட்டு தப்பிச்சிடலான்னு பார்த்தா, பிஷப் F2 அண்ட் போத் த குயின் அண்ட் இது அட்டாக்ல இருக்கும். அண்ட் தேர் இஸ் நோ வே டூ கனெக்ட் வித் த பிஷப். அப்படி ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருந்ததுன்னா, அட்லீஸ்ட் நம்மளால அத வந்து ஆட முடியும். இப்போ அதுவுமே கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? அண்ட் நம்ம பொசிஷன்ல என்ன பிரச்சனைன்றத நம்ம வந்து ஆக்சுவலா கண்டுபிடிச்சோம். இந்த குயின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமா வந்து நம்மள கடுப்பேத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன் நம்ம அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணக்கூடாது? கரெக்ட். அப்ப நம்ம வந்து பிஷப்ப எங்க வைக்கலாம்? பிஷப் C6ல வைக்கலாமா? இப்படி வந்தா என்ன பண்றது? ஸோ பிஷப் C6 அல்லது பிஷப் A6. பிஷப் A6 அட்லீஸ்ட் நான் குயினோட டிஃபென்ஸ்ல இருக்கோம். அண்ட் வி ஆர் புட்டிங் பிரஷர் ஹியர். குயின் செக் வில் வின் த பான். அதுக்கப்புறம் ரூக் D1, பிஷப் C4. தட் ஒர்க்ஸ். ஓகே. லெட்ஸ் ப்ளே பிஷப் A6. இதில இன்னொரு விஷயத்த நோட் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஆப்போசிட் கலர் பிஷப் எண்டிங். இது நம்ம வின் பண்ண முடியுமா? அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நம்ம. 1000 ரேட்டிங்கில இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேம் வந்து ஓரளவுக்கு என்ன சொல்றது, பெட்டரா விளையாடுவாங்கன்றது எனக்கு இப்ப தான் தெரியுது. ஏன்னா ஏர்லியரா நான் வந்து நெறைய கேம்ஸ் பார்த்துருக்கேன். நெறைய ஸ்டூடண்ட்ஸோட கேம் பார்த்துருக்கேன். 1400, 1500, 1600, 1700 ஆர் ஈவன் 1800s. ஸோ அவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒரு வேளை நான் மோசமா ஆடியிருக்கேனா எனக்கு தெரியல. அந்த ப்ளேவே வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா சேஞ்ச் ஆகுது. நீங்க 2300 சீரிஸ்ல பார்க்கும்போது வேற மாரி ஆடியிருப்பேன். அண்ட் இங்க ஆடும்போது வேற மாரி ஆடியிருக்கேன். அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ். வாவ்! வந்து பார்த்தீங்கன்னா, இது குயின் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டிஃபென்ஸ் இல்ல அப்படின்னா பிரச்சனை ஆயிட்டுருக்கும். இப்ப நமக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஐடியா இருக்கு. என்ன அப்படின்னா, ரூக் டூ E2 இன்ஃபில்ட்ரேஷன். இன்ஃபில்ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் அவரு கேர்ஃபுல்லா விளையாடணும். அதுக்கப்புறம் செக்கோ இல்ல குயின் G6 இந்த மாரி மூவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டெட்லி. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரூக் E2 போட போறேன். அண்ட் இந்த பான் வந்து இங்க ஹேங்கிங். அண்ட் நான் இந்த ஐ திங்க் அவர் பிஷப் மூவ் பண்ணதுக்கப்புறம் அவர் இந்த வெட்டுறத கூட அவர் பிளான் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரூக்க E2ல வைக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான். ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த ஓப்பன் ஃபைல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ரூக்க அங்க வைங்க. முடிஞ்சா டபுள் பண்ணுங்க. 2 ரூக் இருந்தா. அப்படி இல்லையா, உள்ள போக முடியுமா பாருங்க. அல்லது டபுள் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் தென் கலெக்ட் த வீக் பான்ஸ் ஆன் த 7th ரேங்க் ஆர் த 2nd ரேங்க். அதுக்கப்புறம் இதோட முடிஞ்சிடக்கூடாது. நம்ம கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த ரூக் டேக்ஸ் B2 அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த மேஜர் பீஸ உள்ள கொண்டு போக முடியுமா? செக்மேட் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஆக்சுவலா ஓகே. இப்போ நம்ம செக் குடுத்தா குயின் இங்க இருக்கு. வாட்? ஐய்யய்யோ! இவ்ளோ பெரிய பிளைண்ட் ஸ்பாட்டா? ஹலோ படி, த குயின் இஸ் கார்டிங் படி. சாரி மேன். எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. சோ சேட். இவ்ளோ நேரம் எவ்வளோ பெருமையா பேசிட்டு இருந்தேன். ஒரு 1000 ரேட்டிங் பிளேயர் எப்படி விளையாடுறாரு பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்க. இதுதான் பிரச்சனையா இருக்கு. ஓகேங்களா? எதுவுமே நடக்காத மாரி கேஷுவலா விளையாடுறாரு பார்த்தீங்களா? ஐ லைக் திஸ். ஓகே. இந்த ரூக் அங்க அன்டிஃபெண்டா இருக்கு. ஸோ அண்ட் வி கோ குயின் G6, குயின் F6. குயின் F6னா ஆப்வியஸா தெரியும். அவரு மூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு குயின் G6 ஆடுவோம். அதுக்கு என்ன பண்றாருன்னு சொல்லி பார்க்கலாம். பிஷப்ப மூவ் பண்ணினாரு அப்படின்னா, தென் தேர் இஸ் மேட். பிஷப் F2 இருக்குல்ல. கிரேட். ரிசைன்ஸ். எதுக்குங்க நீங்க யோசிக்கிறீங்க? வேணாம் யோசிக்காதீங்க. ஓகே. நம்ம இப்போ மேனுவலா தான் ரிவ்யூ பண்றோம். இந்த 1000 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா 10+0வோட 1510 வந்து நமக்கு டைம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால நம்ம அ ஓரளவுக்கு குவாலிட்டி ஆஃப் த கேம் வந்து பெட்டரா இருக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. ஸோ, அதனால இத மேனுவல் அனலைசிஸ் பண்ணுவோம். ஆப்வியஸ்லி நான் D5 கொஞ்சம் ப்ரீமெச்சூர்டான மூவ்ன்னு எனக்கு இப்போ தான் தோணுது. ஏன்னா நைட் டேக்ஸ் E5 நான் அலோவ் பண்ணியிருக்க கூடாது.
பட் ஆனா எனக்கு இந்த ஸ்ட்ரக்சருமே எனக்கு ஓகே தான். எப்படி ஓகே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே. இது வந்து ஒரு செமி ஓப்பன் ஃபைல்ல மாட்டிக்கிச்சு. இப்போ நான் நைட் அட்டாக் பண்ண உடனே அவர் மூவ் பண்றாரு. கேன்சல் பண்ணா, அவர் பிரஷர் பண்ணா நான் டிஃபெண்ட் பண்ணிட்டேன். இப்போ அவர் பான மூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பான சேலஞ்ச் பண்ணா தான் பண்ண முடியும். அப்பதான் பிஷப்போட டயகனல் ஓப்பன் ஆகும். ஸோ D3 பான் டேக்ஸ் அண்ட் தென் ஐ பிளேட் H6 அண்ட் இங்க ரூக் ட்ரேட் பண்ணாரு. பண்ணதுக்கப்புறம் கேப்சர் பண்றாரு. ஆக்சுவலா அவரோட நைட் நல்லா இருக்கு. கேப்சர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. C4ன்றது ஒரு நல்ல ஸ்கொயர் நைட்டுக்கு. இங்க வந்து பேக்வர்ட் பண்ண அட்டாக் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் குயின் C6 விளையாண்டேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன யோசனை பண்ணேன் அப்படின்னா, பிஷப் B7 யோசனை பண்ணேன். நான் யோசனை பண்ணது என்ன அப்படின்னா, பிஷப் B7, பிஷப் டேக்ஸ் அண்ட் தென் குயின் C6 டபுள் அட்டாக்னு சொல்லி. பட் தேர் இஸ் குயின் F3. ஸோ குயின் டேக்ஸ் F3, பான் டேக்ஸ் அண்ட் தென் ஐ லூஸ் அனதர் பான். ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பான் டவுனா இருப்போம். ஸோ இதனால நான் இந்த வேரியேஷன் உள்ள போகல. குயின் C6 டைரக்ட்டா ஆல்ரெடி டிஃபெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பிஷப் B7 த்ரெட்டனிங் மேட். பட் F3 நாங்க குயின் F3 ஆடுவார்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா குயின் F3 அதே வேரியேஷன் அப்படியே ரிவர்ஸ் டிரான்ஸ்பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். பான் F3 அண்ட் தென் ரூக் E8. இந்த 3 ஹானஸ்ட்டா சொல்லணும் அப்படின்னா பார்க்கல. ஐ ஷுட் ஹவ் காட்டட் தட் ஸ்கொயர். ஸோ D5 அண்ட் தென் நைட் டேக்ஸ். ஸோ இது பாருங்களேன், ஓகே. அவர் இது வந்து ஒரு டபுள் அட்டாக்னு நெனச்சிட்டாரு. இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற போர்டே அவர் பார்க்கல. அதான் விஷயம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய போர்டே பார்க்கல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு, நான் ரூக்க காப்பாத்திட்டேன். அவரு பிஷப் வெட்டிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த பக்கம் அடுத்த ஒரு கண்ட்ரிலருந்து இல்ல கான்டினென்ட்லருந்து குயின் வந்து கேப்சர் பண்ணதுன்ட்டு. அவ்ளோ தூரம் ஒண்ணும் இல்ல அது. இட்ஸ் வெரி சிம்பிள் டூ சி. ஸோ குயின் G6 விளையாடினேன். அண்ட் தென் பிஷப் F2 அண்ட் தென் ரிசைன் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸோ எனிவே ஓகே காய்ஸ். ஐ திங்க் நம்ம இன்னொரு கேம் இதில பண்ண வேண்டாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மினிட்ஸ் மேல தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கேம பாருங்க. வி ஆர் பேக். கண்டிப்பா திரும்ப வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மினிமம் டெஃபினட்டா ஒரு வீடியோவாவது இந்த சீரிஸ்ல அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. மத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா, நீங்க வீடியோஸ் பாருங்க. 2300 சீரிஸ் நீங்க பெட்டர் பிளேயரா இருக்கீங்கன்னா, 2300 சீரிஸ் வந்து பாருங்க. உங்களோட சஜஷன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.